வணக்கம். நம்ம லாஸ்ட் வீடியோவில் எக்ஸசைஸ் 1.5ல் ஃபர்ஸ்ட்டு 5 சம்ஸ் பார்த்தோம். இன்றைக்கி பேலன்ஸ் இருக்கிற சம்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு 6th கொஸ்டின், let f of x is equal to x square minus 1. ஒரு ஃபங்க்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு சப்டிவிஷன், செகண்ட் சப்டிவிஷன் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு எப்போவுமே கிவன் ஃபங்க்ஷன் நம்ம எழுதுவோம். என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா f composition f of x. இதை நம்ம எப்படி எழுதுவோம்னா f of x அப்படின்னு எழுதுவோம். f of x ஓட வேல்யூ f into x square minus 1. இப்போது f of xல x இருக்கிற இடத்துல x square minus 1 அப்ளை பண்ணுவோம். அங்கே x square minus 1. இப்போ x இருக்கிற இடத்துல இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா a minus b the whole square ஃபார்மில் இருக்கும். அகெயின் இந்த பேலன்ஸ் இருக்கிற டேர்ம் -1 அப்படியே வரும். a minus b the whole square formula a square minus 2ab plus b square. ஸோ இங்கே இது ஸ்கொயர் பண்ணும்போது x power 4 minus 2x square plus 1 minus 1 நமக்கு கிடைக்கும். plus 1 minus 1 கேன்சல் ஆகிடும். இப்போ பேலன்ஸ் இருக்கிற டேர்ம்ஸ் x power 4 minus 2x square. இதுதான் f composition f of x உடைய வேல்யூ. நெக்ஸ்ட்டு கொஸ்டின், இங்கே நமக்கு ரெண்டு காம்போசிஷன் கொடுத்துருக்காங்க. f composition f. இதை நம்ம எப்படி எழுதுவோம்னா f composition f of x அப்படின்னு எழுதலாம். அப்படி இல்லைனா f of x அப்படியும் நம்ம எழுதலாம். ஆனால் இங்கே நமக்கு ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் f composition f of xோட வேல்யூ ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சதுனால இந்த வேல்யூவை நம்ம இதில் டைரெக்டாக அப்ளை பண்ணலாம். இதில் ஏன் டைரெக்டாக அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ரெண்டு சப்டிவிஷனுக்குமே ஒரே ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, அதனால நம்ம அப்ளை பண்ணுறோம். சப்போஸ் தனித்தனியாக ஃபங்க்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம இந்த மாதிரி அப்ளை பண்ண முடியாது. அதையும் நம்ம நல்லா பார்த்துக்கணும். இங்கே ரெண்டு சப்டிவிஷனுக்குமே ஒரே ஃபங்க்ஷன் f of x is equal to x square minus 1 மட்டும் அப்படிங்கிறதுனால f composition f of xோட வேல்யூவை நம்ம லாஸ்ட்டு கண்டுபிடிச்சதை அப்படியே எழுதிக்கலாம். இதை அகெயின் f of xல சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா x power 4 minus 2x square the whole square minus 1 அப்படின்னு வரும். இது a minus b the whole square ஃபார்மில் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா a square minus 2 into a into b plus b square minus 1. இது x power 4 the whole square எப்படின்னா எப்போவுமே பவரில் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா மல்டிப்ளை பண்ணுவோம். 4 2s are 8. இப்போது x power 8 அப்படின்னு நமக்கு வேல்யூ கிடைக்கும். இங்கே 2 into 2 4. இங்கே x square into x power 4. இந்த மாதிரி ரெண்டு டேர்ம்ஸ் மல்டிப்ளை பண்ணி வந்தது அப்படின்னா, அதாவது ரெண்டு டேர்ம்ஸ் சேமாக இருந்து பவர் வேறு நம்பர் இருந்தது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கீழே இருக்கிற அந்த டேர்ம் எழுதிட்டு மேலே இருக்கிற பவரை எப்போவுமே நம்ம ஆட் பண்ணுவோம். இப்போது 2 2s are 4 x power 6. 4 plus 2 6. இப்போ x power 6. அகெயின் 2x square the whole square பண்ணும்போது 4x power 4 வரும். பேலன்ஸ் இருக்கிற டேர்ம்ஸ் அப்படியே வரும். இதுதான் f composition f of x உடைய வேல்யூ. Next question, if f from R to R and g from R to R are defined by f of x is equal to x power 5 and g of x is equal to x power 4, then check if f, g are 1 to 1 and f composition g is 1 to 1 அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு f of x என்னது அப்படின்னா x power 5. இப்போது நமக்கு இங்கே ஃபங்க்ஷன் ரொம்ப சின்ன ஃபங்க்ஷனாக இருக்குது அப்படிங்கிறதுனால இங்கே எக்ஸோட வேல்யூ நம்ம எது சப்ஸ்டியூட் பண்ணாலுமே கண்டிப்பாக நமக்கு 1 to 1 ஃபங்க்ஷன் தான் வரும். ஏன் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ 1 போட்டோம் அப்படின்னா 1 power 5 1 அகெயின் வரும். அதே மாதிரி f of
2 போட்டோம் அப்படின்னா 2 பவர் 5க்கு ஒரு வேல்யூ வரும். அதே மாதிரி எஃப் ஆஃப் 3 ஈக்குவல் டு 3 பவர் 5க்கும் நமக்கு வேறு ஒரு வேல்யூ வரும். கண்டிப்பாக வந்து ஒரு இன்புட்க்கு ஒரு அவுட்புட் தான் நமக்கு கிடைக்கும். ஆனால் அந்த எல்லா நம்பர்ஸுமே எங்கே தான் இருக்கும் அப்படின்னா ரியல் நம்பர்ஸில் தான் இருக்கும். அதனால தான் நம்ம ஃபங்க்ஷனை வந்து ஆர் டு ஆர் அப்படின்னு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 5 வந்து கண்டிப்பாக 1-to-1 ஃபங்க்ஷன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி g of x is equal to x power 4. இப்போ g of x is equal to x power 4 அப்படின்னு பார்த்தாலும் சேம் ஃபஸ்ட்டு f of xக்கு பார்த்த அதே கண்டிஷன் மாதிரி தான் இங்கேயும் வரும். g of 1 equal to 1 power 4, g of 2 equal to 2 power 4, g of 3 equal to 3 power 4. இப்போ இதுவுமே கண்டிப்பாக என்னது தான் 1-to-1 ஃபங்க்ஷனாக தான் இருக்கும். கண்டிப்பாக ஒரு இன்புட்க்கு ஒரு அவுட்புட் இருந்தே ஆகும். அது வந்து 1-to-1 தான் இருக்கும். நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா எஃப் காம்போசிஷன் ஜி வந்து 1-to-1 அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், எப்பயும் பண்ணுற மாதிரி எஃப் காம்போசிஷன் ஜி ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ். ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ எக்ஸ் பவர் 4. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸை எக்ஸ் இருக்கிற இடத்துல எக்ஸ் பவர் 4 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ எக்ஸ் பவர் 4 ஹோல் பவர் 5. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா பவர்ஸை மல்டிப்ளை பண்ணணும். இப்போ எஃப் காம்போசிஷன் ஜி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 20. இப்போ இதுவுமே என்னவாக தான் இருக்கும், கண்டிப்பாக 1-to-1 ஃபங்க்ஷனாக தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா நம்மளோட எஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுமே 1-to-1 இருக்குது, ஜி அப்படிங்கிற ஃபங்க்ஷனுமே 1-to-1 தான் இருக்குது. அப்போ இதோடைய காம்போசிஷனும் எப்படி தான் இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக 1-to-1 தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. Next question, consider the functions f of x, g of x, h of x as given below. Show that f composition g composition h is equal to f composition g composition h in each case. அதாவது நமக்கு நிறைய சப்டிவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு இதுக்குமே இதெல்லாம் வந்து LHS ஈக்குவல் டு RHSA அப்படின்னு நம்ம ப்ரூஃப் பண்ணணும். அண்ட் ஒரு இதுக்கும் ஒரு ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ first f of x is equal to x minus 1, g of x is equal to 3x plus 1, h of x is equal to x square. நமக்கு எதை வந்து ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னா அதை வந்து எழுதிக்கலாம். எப்போவுமே வந்து நம்ம LHS equal to RHS ப்ரூஃப் பண்ணும்போது நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஒன்று LHS எடுத்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம். அதை வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் மார்க் பண்ணுவோம். அகெயின் RHS கண்டுபிடிச்சி செகண்ட் ஈக்குவேஷன், ரெண்டு ஈக்குவேஷனுமே ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணுவோம். அதே மாதிரி ஃபஸ்ட்டு LHS எஃப் காம்போசிஷன் ஜி காம்போசிஷன் ஹெச் எடுக்கிறாங்க. எப்போவுமே வந்து ரெண்டு காம்போசிஷன் இருக்கும்போது நம்ம அட் அ டைமில் பண்ண முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட்டு பெராந்தசிஸ்குள்ளே இருக்கிறத தான் கண்டுபிடிக்கணும். ஸோ எஃப் காம்போசிஷன் ஜி இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ். இதுக்கப்புறம் நம்ம நார்மலாக எப்பயும் பண்ணுவோம்ல அதே மாதிரியே பண்ணணும். ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ 3x + 1. இதை வந்து எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறதுல அப்ளை பண்ணுவோம். அப்போ நமக்கு 3x அப்படின்னு கிடைக்கும். இது வந்து எஃப் காம்போசிஷன் ஜியோட வேல்யூ. அகெயின் நம்ம காம்போசிஷன் ஹெச்க்கும் கண்டுபிடிக்கணும். இப்போ அது என்ன பண்ணுவோன்னா எஃப் காம்போசிஷன் ஜி இன்ட்டு ஹெச் ஆஃப் எக்ஸ். இப்போ எஃப் காம்போசிஷன் ஜி இன்ட்டு ஹெச் ஆஃப் எக்ஸோட வேல்யூ எக்ஸ் ஸ்கொயர். இப்போ நமக்கு எஃப் காம்போசிஷன் ஜிக்கு ஒரு வேல்யூ கிடச்சிருக்கும். அந்த வேல்யூவில் எக்ஸ் ஸ்கொயரை சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ அது என்ன ஆகும்னா 3x ஸ்கொயர் ஆகிடும். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட்டு RHS. RHS ஈக்குவல் டு எஃப் காம்போசிஷன் ஜி காம்போசிஷன் ஹெச். ஃபஸ்ட் எப்போ என்ன பண்ணுவோம், பெராந்தசிஸ்குள்ளே இருக்கிறத கண்டுபிடிப்போம். இப்போ ஜி காம்போசிஷன் ஹெச் இஸ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸ். ஹெச் ஆஃப் எக்ஸோட வேல்யூ எக்ஸ் ஸ்கொயர். ஜி ஆஃப் எக்ஸில் எக்ஸ் இருக்கிற இடத்துல எக்ஸ் ஸ்கொயர் சப்ஸ்டியூட் பண்ணால் 3x ஸ்கொயர் + 1 கிடைக்கும். அகெயின் எஃப் காம்போசிஷன் ஜி காம்போசிஷன் ஹெச் இஸ் ஈக்குவல் டு f of 3x square plus 1 which is equal to 3x square plus 1 minus 1 plus 1 minus 1 cancel equal to 3x square. So LHS and RHS first equation and second equation same இருக்கிறதுனால LHS equal to RHS, hence it is verified அப்படின்னு சொல்லிட்டாங்க. Next subdivisionல f of x is equal to x square, g of x is equal to 2x, h of x is equal to x plus 4.
இங்கேயும் வந்து ஃபஸ்ட்டு LHS கண்டுபிடிப்போம். F composition G equal to f of g of x. Again g of x ஓட வேல்யூ 2x. f of xல சப்ஸ்டியூட் பண்ணால் 4x ஸ்கொயர் கிடைக்கும். Again f composition G composition H is equal to f composition G h of x. h of x ஓட வேல்யூ x plus 4. இதில் வந்து நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா 4x ஸ்கொயர் ப்ளஸ் 32x plus 64 அப்படிங்கிற வேல்யூ கிடைக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். அகெயின் RHSல பெராந்தசிஸ்குள்ளே இருக்கிறது ஃபஸ்ட் எடுக்கணும். G composition H is equal to G of H of x is equal to G of x plus 4. அதே மாதிரி G of xல இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 2x plus 8 அப்படின்னு கிடைக்கும். அகெயின் F composition G composition H is equal to f of G composition H is equal to f of G composition H ஓட வேல்யூ 2x plus 8. இது f of xல சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 4x ஸ்கொயர் ப்ளஸ் 32x plus 64. இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ இதில் பார்த்தோம் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஈக்குவேஷன் வந்து சேமாக இருக்குது அப்படிங்கிறதுனால LHS equal to RHS நமக்கு ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே ஈக்குவலாக இருக்குது. ஸோ இட் இஸ் ப்ரூவ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. Third subdivision, f of x is equal to x minus 4, g of x is equal to x square, h of x is equal to 3x minus 5. Again நம்ம லாஸ்ட்டாக கண்டுபிடிச்ச மாதிரியே f composition g ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும், x square minus 4. அதே மாதிரி f composition g composition h ஓட வேல்யூ 9x square minus 30x plus 21 அப்படின்னு கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனாக மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு RHS கண்டுபிடிக்கணும். G composition H is equal to G of H of x. இதில் அதே மாதிரி வேல்யூ பார்க்கும்போது நமக்கு 9x square minus 30x plus 25 அப்படின்னு கிடைக்கும். அகெயின் F composition G composition H கண்டுபிடிக்கும்போது 9x square minus 30x plus 21 அப்படின்ற வேல்யூ கிடைக்கும். இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஈக்குவேஷன் வந்து நமக்கு சேமாக இருக்கிறதுனால LHS equal to RHS. F composition G composition H is equal to F composition G composition H. It is proved. Next, ninth sum. Let f is equal to minus 1, 3, 0, minus 1, 2, minus 9 be a linear function from z into z. Find f of x. நமக்கு வந்து be a linear function அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு தெரியும் linear function அப்படின்னா எக்ஸோட பவர் எப்பவுமே நமக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னா 1 தான் இருக்கும். அப்போது நம்ம இங்கே வந்து ஒரு லீனியர் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். f of x is equal to ax plus b அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு ஆர்டர் பேஸ் கொடுத்துருக்காங்க இங்கே -1 3 0 1 2 minus 9 அப்படின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எலமெண்ட் எல்லாமே எக்ஸ் ஆக்சஸ் அண்ட் செகண்ட் எலமெண்ட் எல்லாமே ஒய் ஆக்சஸில் இருக்கும் நம்ம சொல்லியிருக்கோம். அதனால் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஃபங்க்ஷனில் அந்த ஒரு வேல்யூவாக ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு f of -1 அப்ளை பண்ணுறாங்க. அப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா அதாவது f of -1 equal to 3 அப்படின்னு. அதாவது இது தெரியும் நமக்கு, இது அவுட்புட், இதோட இன்புட். இப்போ f of -1 அதாவது இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து நமக்கு என்ன வேல்யூ ax plus b. இப்போ இங்கே எக்ஸ் இருக்கிற இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா -1. அதனால் இந்த ஃபங்க்ஷனில் a into -1 plus b equal to 3 அப்படின்னு எழுதுகிறாங்க. இப்போது -1 into a minus a plus b equal to 3. இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். Again f of 0 equal to -1. இப்போ இதில் அப்ளை பண்ணும்போது 0 plus b equal to -1, b equal to -1. நமக்கு ஏதாவது ரெண்டு வேல்யூ தெரிஞ்சால் போதும், a and b ஓட வேல்யூ மட்டுமே தெரிஞ்சால் போதும். ஸோ substitute the value of b equal to -1 in 1. 1ல் அப்ளை பண்ணும்போது நமக்கு a ஓட வேல்யூ என்ன வரும் அப்படின்னா -4 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த லீனியர் ஈக்குவேஷன் இஸ்
minus 4 into x minus 1 which is equal to minus 4x minus 1 or minus காமனாக வெளியில் எடுத்தோம் அப்படின்னா 4x plus 1 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இதுதான் வந்து லீனியர் ஈக்குவேஷன். இதுதான் வந்து f of x. in terms of xல தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். Next question. In electrical circuit theory, a circuit C of t is called a linear circuit if it satisfies the superposition principle given by C of a t1 plus b t2 which is equal to ac of t1 plus bc of t2 where a and b வந்து constant சொல்றாங்க. Show that the circuit C of t equal to 3t is linear அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம கொடுத்துருக்குற அந்த ஈக்குவேஷன் வந்து லீனியரா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கிவன் எழுதலாம் C of t is equal to 3t அப்படின்னு. to prove that the function is linear, இந்த ஃபங்க்ஷன் நம்ம லீனியர் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா இதில் C of at1 equal to 3at1, அதாவது இந்த ஈக்குவேஷனில் ஃபஸ்ட்டு ஏவை வந்து மல்டிப்ளை பண்ணுறாங்க. அகெயின் இந்த இதில் வந்து பியை வந்து மல்டிப்ளை பண்ணுறாங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த ஏவும் கேன்சல் ஆச்சு அப்படின்னா நமக்கு என்ன இருக்கும் சி இன்ட்டு t1 இருக்கும். இங்கேயும் t1 தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நமக்கு கிடைக்குதா ct ஈக்குவல் டு 3t அப்படின்ற இதில். ஆனால் t மட்டும் கொஞ்சம் வேரி ஆகும் t1 t2 t1 t2 அப்படின்ட்டு. ஸோ நமக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இது ரெண்டையுமே வந்து கம்பைன் பண்ணி எழுதுகிறாங்க. கம்பைன் பண்ணி எழுதும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இது வந்து காமன் டேர்ம்ஸாக எடுத்துக்கலாமா C of at1 plus bt2, இது வந்து காமனாக சியை வெளியில் எடுத்துக்கலாம். which is equal to இங்கே 3 காமனாக இருக்குது. 3 காமனாக வெளியில் எடுத்தோம் அப்படின்னா at1 plus bt2ன்னு இருக்கும். which is equal to இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா அகெயின் 3ஐ வந்து உள்ளே கொண்டு போகிறாங்க 3at1 plus 3bt2 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ which is equal to என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஏவை, அதாவது ஏபி வந்து கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறதுனால வெளியில் எடுத்துக்கிறாங்க. இப்போ a இன்ட்டு 3t1 ப்ளஸ் b இன்ட்டு 3t2 அப்படின்னு எடுக்கிறாங்க. இந்த மாதிரி டேர்ம்ஸ் எதுக்கு கொண்டு வராங்க அப்படின்னா நமக்கு தெரியும் 3t ஈக்குவல் டு ct அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் ஈக்குவல் டு இப்போ a இன்ட்டு 3t1 வந்து எந்த இதில் இருக்குன்னா ctயில் இருக்குது. அப்போ ctயை வந்து நம்ம ct1 அப்படின்னு எடுக்கலாம். அதே மாதிரி ப்ளஸ் b இன்ட்டு 3t2 வந்து ct2 அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இருக்கிறதுனால இப்படி எழுதிக்கலாம். ஸோ நமக்கு இதை வச்சு சூப்பர் பொசிஷன் பிரின்சிபலில் சாட்டிஸ்ஃபைட் ஏன் சொல்கிறாங்கன்னா நமக்கு கிடச்சிருச்சு எல்ஹெச்எஸில் என்ன இருக்குது C of at1 plus bt2. அதே மாதிரி இந்த பிரின்சிபல்லையும் என்ன இருக்குது C of at1 plus bt2. ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது act1 bct2. அதே மாதிரி நமக்கு இங்கே என்ன இருக்குது act1 bct2ன்னு இருக்குது. சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. ஸோ ஹென்ஸ் C of t ஈக்குவல் டு 3t வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா லீனியர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க.